அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு. இந்த பெண்கள் ஆன்மீகம் தேடுறது, இறை உணர ட்ரை பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற சேலஞ்சஸ் நிறைய, எஸ்பெஷலி மேரிட், ஹேவிங் கிட்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசுகிறாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்னால் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியுது. அதில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ரீசெண்டாக பட்டினத்தாரோட கோவிலுக்கு போயிருந்தேன். அது நான் இருக்கிற இடத்துலேருந்து எப்படியும் ஒரு 1.5 hours ஆகும். ஸோ அங்கே ட்ராவல் பண்ணி திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, இது மாதிரி நீங்கள் ரொம்ப சித்தர்கள் சமாதியெல்லாம் தேடி இப்படி சுற்றுறீங்களே, உங்கள் வாழ்க்கையை என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இது நல்ல விஷயம் தானே. ஒரு சித்தர்களை தேடுறது வீட்டுக்கும் நமக்கும் ஒரு நல்ல அனுபவமாக தானே இருக்க போகுது. இதில் உங்களுக்கு கஷ்டமாக எங்கே ஃபீல் ஆகுதுன்னு கேட்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள். பட்டினத்தார் எப்படி அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. எல்லாம் இருந்தும் எதுவும் வேண்டான்னு எல்லாம் துறந்த முனிவராக மாறிட்டாருங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்கு என்ன பயம்னா, இப்போது ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம இந்த மாதிரி சித்தர்களை தேடி போகும்போது எதுவுமே வேண்டான்ட்டு நம்மளும் அந்த மாதிரி வெளியே போயிடுவோமோ, அப்போ அப்படி போனால் இந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்தில் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அது கம்ப்ளீட்டாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு நடந்த அதே அனுபவம் நமக்கு இருக்காதுங்கிறதுனால இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு டக்குன்னு ஒன்று தோணுச்சு. அதாவது அவர் வாழ்ந்த காலம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்தாருன்னு சொன்னாங்க. அப்போ அதை நான் கேட்டேன், நம்ம பட்டினத்தார் 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க, நிறைய மனிதர்கள் அப்போ இருந்திருப்பாங்க. இப்போ நம்மளால் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி சமாதி ஆகும்போது தான், இல்லை அவங்களால ஏதாவது ஒரு நன்மை இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட விஷயங்களை நம்ம எடுக்கலாம். ஆனால் 200 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவரை போய் பார்த்துட்டு வந்தால் நமக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்குங்கிற ஒரு மிராக்களை அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தும் இன்னும் மக்களை வாழ வைக்கும் அவர்களைப் போல வாழ்வது வாழ்க்கையா? இல்லை நானும் இந்த வருஷத்தில் பிறந்தேன், இந்த வருஷத்தில் இறந்துட்டேன், என்னால் முடிஞ்சது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சின்ன வெல்த் பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், ஊர் சுற்றியிருக்கேன், என்னோடய இன்ப துன்பங்களை பார்த்துருக்கேன், அப்படிங்கிறது வாழ்க்கையாக இருக்கா? எது சிறந்த வாழ்க்கையாக இருக்கும்னு சொல்லுங்கன்னு அவங்கக்கிட்டே ஒப்படைக்கும் போது அதுக்கு பதில் இல்லை. ஸோ என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு தேடுதல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம எதுக்காக தேடுறோம், எதுக்காக போகிறோம், வீட்டில் அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற கிளாரிட்டியை அவங்க கொஷின் பண்ணும்போது நமக்கு கிளாரிட்டி இருந்தால் தான் அவங்களையும் உணர வைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நண்பர்கிட்ட இன்றைக்கி பேசிகிட்டு இருந்த போதும் அவருமே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறதுனால ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை சில முறைகளை ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுறதா சொன்னார். நான் எங்கே சாமியார் ஆகிடுவோன்னு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் நானும் அவங்கக்கிட்ட கேட்டேன். அதாவது எப்படின்னா, அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 4 பேராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் ஃபேமிலியே உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ்க்காக மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஷாக்காக இருக்குமா? இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே பார்க்கும்போது ஏதோ ஒரு நார்மல் டிஸ்கஷன், ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு, அதில் நீங்கள் இன்டரப்ட் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு ஒரு ஃபாதராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறத அவங்க விரும்புவாங்களான்னு பார்க்கும்போது, ஆமாம், நான் அந்த ஃபேமிலியை லீட் பண்ணுறது, ரூல்ஸ் பண்ணுறது தான் அவங்க நார்மல் நினைப்பாங்க. திடீர்னு பீஸ்ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணுறாங்க, நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறது அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு மனுஷன் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நார்மல். அதுக்கான முறைகளை தேடும்போது இந்த சண்டை போட்டுட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பிஸியாகவே மாயையில் இருக்காங்கல்ல, அவங்க இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள பார்த்தா அப்நார்மலாக பார்க்குறாங்க. இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இதெல்லாம் மாயின்னு பார்க்குறவங்க
அவங்கக்கிட்ட போய் நம்மளால் நீங்கள் ஒரு மாயையில் இருக்கீங்க, இது வாழ்க்கை கிடையாது, உண்மை இது கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம பயப்படுறோம். ஸோ ஒரு உண்மை என்னன்னு நமக்கு புரியுதுன்னா, மாயையில் இருக்கிறவங்கள விட நமக்கு தான் அதோட பொறுப்பு அதிகம். அதாவது அவங்க மாயையில் இருக்காங்கங்கிறத எப்படி அவங்களுக்கு உணர்த்த போகிறோம், நம்ம ஏன் உண்மையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் நல்லபடியாக வழி நடத்திக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை உணர்ந்து செய்யுங்க. நீங்கள் எதுக்கு இந்த பயணத்தில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு உணர்ந்து பயணம் செய்யுங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலியில் அதை உணர்த்த முடியும்.